கனிமொழி அவர்களுடைய மகன் சிங்கப்பூர் சிட்டிசன். கனிமொழி கருணாநிதி அக்காவுடைய பையன் சிங்கப்பூர் சிட்டிசன். உலகத்தரம் வாய்ந்த நாட்டுல அவர் படிச்சிட்டு இருக்கார். சிங்கப்பூர் சிட்டிசனாக இருக்கக்கூடிய கனிமொழி அக்காவுடைய மகன்கிட்ட போய் நீங்க தமிழ் மட்டும்தான் படிக்கணும்னு கேட்பீங்களா? சிங்கப்பூர் சிட்டிசன்ல அத்தனை மொழிய கனிமொழி அக்காவுடைய பையன் படிப்பான். ஆனா அக்கா மட்டும் மைக் எடுத்து இல்ல தமிழ்நாட்டுல குழந்தைகள் 2 மொழி தான் அப்படி பேசுற அக்கா ஏன் கனிமொழி அக்காவுடைய பையனை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து 2 மொழி படிச்சு வைக்கல? இன்னைக்கு மொழி சிங்கப்பூர்லயே பிறந்து வளர்ந்துருக்கீங்க. ஆமா. ஆனா தமிழ் மொழியை நீங்க வந்து கட்டாய பாடம் இல்லையா உங்களுக்கு? ஆமா ஆமா. அது என்ன சிஸ்டம் அங்க பின்பற்றப்படும்? அதாவது சிங்கப்பூர்ல வந்து இருமொழி கல்விக் கொள்கைன்னு ஒன்று இருக்கு. அதாவது பைலிங்குவல் எஜுகேஷன் சிஸ்டம். அது வந்து 100க்கு ஏறக்குறைய எல்லா பள்ளிகள்லையும் வந்து இங்கிலீஷ் தான் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே. ஏன்னா உங்களுடைய வேலை, உங்களுடைய வியாபாரம், வெளிநாட்டு தொடர்பு எல்லாமே வந்து இங்கிலீஷ் தான் வந்து முக்கியமான மொழி. கம்யூனிகேஷன் லாங்குவேஜா இங்கிலீஷ் தேவைப்படுது அப்படிங்கிற இடத்துல அது வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. கவர்மெண்ட் எல்லாரும் இங்கிலீஷ் தான் படிப்பாங்க. ஓகே. ஆனால் அவங்க அரசாங்கம் ஆரம்பத்திலேருந்தே சொன்னது என்னன்னாக்கா 2 மொழி படிக்க வேண்டும். அது வந்து முதல் கொள்கை. அந்த 2வது மொழி என்பது உங்களுடைய தாய்மொழியாக இருக்க வேண்டும். அதான் 4 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்குது, அதிகாரத்துவ மொழிகள். இங்கிலீஷ் அஃப்கோர்ஸ் படிக்கிறோம். அப்புறம் மலை, மேண்ட்ரின், தமிழ். அதற்கான வசதிகள், வாய்ப்புகள் எல்லாமே ஸ்கூலில் இருக்கும். இப்போ சிங்கப்பூரில் பிறந்து வளர்கிற தமிழ் பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் எழுதவும் படிக்கவும் தெரியும், தமிழை எழுதவும் அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. தெரியும் நிச்சயம். வந்து அவங்க முதல் வகுப்பு தொடங்கி 12ஆம் வகுப்பு வரை அவர்கள் படிக்க வேண்டும். அவர்கள் விருப்பப்பட்ட அளவுக்கு படிக்கலாம். அதாவது வந்து ஆரம்பிக்கும் போது தமிழ்னு படிப்பாங்க. அதுக்கப்புறம் சில மாணவர்கள் வந்து நல்லா இருப்பாங்க, நல்லா தமிழ் பேசுவாங்க, நல்ல பெரிய ஆர்வம் இருக்கும். ஹையர் தமிழ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ கொஞ்சம் அதிகமாக படிக்கணும்னு நினச்சா அதுவும் படிக்கலாம், ஹையர் தமிழும் படிக்கலாம். முக்கிய கொள்கை அல்லது நோக்கம் என்னன்னாக்கா உங்களுடைய தாய்மொழியை நீங்கள் படித்திருக்க வேண்டும். அதற்கான வாய்ப்புகளை வந்து நாங்கள் உருவாக்கி தருகிறோம். அங்கே அஃபிஷியல் லாங்குவேஜில் தமிழ் ஒரு லாங்குவேஜ். ஆமாம், அஃபிஷியல் லாங்குவேஜ் தமிழ் ஒரு லாங்குவேஜ். பார்லிமெண்ட்டில் தமிழ் பேசலாம். தமிழ் ரேடியோ டிவி வசதிகள் இருக்குது, தமிழ் நியூஸ் பேப்பர் இருக்குது. இதில் பல விஷயங்கள் வந்து அரசாங்க ஆதரவில் நடக்கிற விஷயங்கள். ஏன்னா அஃபிஷியல் லாங்குவேஜுங்கிறதுனால அதற்கான சலுகைகள் இயல்பாகவே கிடைச்சிரும். ஓகே. தமிழ் ஆசிரியர்கள், நிறைய தமிழ் ஆசிரியர்கள் இருக்காங்க. தமிழ் டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. தமிழ் ஆசிரியருக்குன்னு ஒரு எங்களுடைய கல்வி அமைச்சில் வந்து ஒரு பிரிவே இருக்குது. தாய்மொழி ரொம்ப அவசியம்ங்கிறத உணர்ந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கலாமா? சிங்கப்பூர் அது வந்து மொழியினுடைய வளர்ச்சி அல்லது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு போய் சேரணுங்கிறது உறுதியாக இருக்கு. ஆமாம், அதுதான் நோக்கம். அதாவது உன்னுடைய முகவரி என்பது உன்னுடைய தாய்மொழி. உன்னுடைய வாழ்க்கை முறை, உன்னுடைய கலாச்சாரத்தை வந்து உனக்கு கொடுக்கும் ஒரு சாளரமாக இருக்கிறது. இட்ஸ் விண்டோ டு யோர் லைஃப் அண்ட் கல்ச்சர். அந்த மொழி தெரியலனாக்கா உன்னுடைய கலாச்சாரம், உன்னுடைய வாழ்க்கை முறை வந்து தெரியறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவாயிடும். தெரிஞ்சுக்கலாம், ஆனால் தமிழர்களின் வாழ்க்கை முறையை தமிழில் கற்றுக்கிறது தான் நியாயம். இங்கிலீஷில் இருக்காங்க அப்படி சில பேர், சில நாடுகளே அப்படி இருக்குது. ஆனால் தமிழில் கற்றுக்கிட்டாக்க அவனுக்கு அது புரிதல் அதிகமாக இருக்கும். ஓகே. தமிழ் மொழி கற்றுக்கிறதுல ஒரு பெருமிதம் இருக்குதா அல்லது அது மேலே ஒரு மதிப்பு இருக்குதா குழந்தைகளுக்கு? இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை எப்படி? நிச்சயமாக அவங்க வந்து தமிழ்மொழி கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் நிச்சயமாக இருக்கிறது. எல்லா பாடங்களையும் போல சிலர் நன்றாக தமிழ் பேசுவார்கள், சிலர் கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால பெருமிதம் இருக்கின்றது. ஆனால் சிங்கப்பூரில் உள்ள ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய, சிங்கப்பூரில் உள்ள தமிழ் சமூகத்தை சார்ந்த